அண்ணனோட டெடிகேஷன் லெவலை பார்த்து மறந்துட்டேன். நான் போகிறதுக்கு முன்னாடியே பார்க் போய் ஸ்கிப்பிங் பண்ணிருந்தாரு. அப்புறம் நான் போனதும் என்னையும் ஸ்கிப்பிங் பண்ண சொன்னார். அப்படியே ஒரு செட்டை போட்டு ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணலாம் விஜய்னாரு. சரியான ஃபார்மேஷனில் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணார். அதை பார்த்து டெம்ட் ஆகி நானும் ஒரு 2-3 அட்டெம்ப்ட் அடித்தேன். அப்போ தான் சொன்னார், ஏர்லி மார்னிங்கே உனக்கு கால் அடித்தேன் விஜய், நீ தான் கால் எடுக்கல, எடுத்துருந்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு போயிருக்கலாம், இந்த ஃப்ளட் டைமில் சூப்பராக இருக்கும்னாரு. நான் இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போகலான்னு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது இடையிலேயே ஒரு ஃபோன் வந்தது. யாரான்னு ஃபோன் எடுத்து பார்த்தா அப்போ தான் வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி வெங்கட் சார் வந்தார். வெங்கட் சார்ட்ட, சார் இந்த மாதிரி பீச்சுக்கு போகிறோம், வரீங்களா போகலாம் அப்படின்னு கேட்டோம். அதுக்கே நான் வாங்க போகலாம் அப்படின்னாரு. அப்புறம் 3 பேர் சேர்ந்து காரில் ஏறிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம். அண்ட் நவம்பர் டிசம்பரில் சென்னை பார்த்திங்கன்னா ஒரு மினி ஊட்டி மாதிரி தான் இருக்கும். நல்லா சில்லுன்னு, நல்லா ட்ரிசல் அப்படியெல்லாம் இருந்தது. இன்றைக்கும் அப்படி தான் இருந்தது. அப்படியே வழியெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஃபைனலாக பார்த்திங்கன்னா பீச்சை போய் ரீச் பண்ணிட்டோம். பீச் ரீச் பண்ணதுமே எப்படா உள்ளே போவோம் அப்படின்னு இருந்தது. உள்ளே போனால் சரியான காற்று, சரியான குளிர். என்னோடய காஸ்டியூம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஹுட்டி கேப்பெல்லாம் இங்கே இந்த மாதிரி டைமில் தான் போட முடியும். அப்படியே கொஞ்சம் நேரம் அலையை என்ஜாய் பண்ணிவிட்டு, அண்ட் அதே மாதிரி டெய்லி பண்ணுறதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இங்கேயும் கொஞ்சம் வந்து ஹேண்ட் ஸ்டாண்டு, அந்த மாதிரி பேசிக்ஸ் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நாங்கள் என்னென்ன டெய்லி பண்ணுவோமோ அதெல்லாம் இங்கேயுமே பண்ணோம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், அது புயல் மழை என்ன வேணாலும் இருக்கட்டும், கன்சிஸ்டன்சி தான் மேட்ரு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை போடுறது, உங்களையும் மோட்டிவேட் பண்ணுறது. அண்ட் நிறைய பேர் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோடய பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் இந்த வீடியோஸ் போடுறதுனால எங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல் இல்லாமல் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் சில யூஸ்ஃபுல்லான விஷயத்தெல்லாம் நாங்கள் கன்வே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அண்ட் அதேமாரி ஃபைனலாக பிஜின் கூட ஒரு என்ட்ரி போட்டு அப்படியே இந்த விலாகை முடிச்சிட்டோம். கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.